உங்களோட காதல் வாழ்க்கையில ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. அதாவது மிரர் ரியாலிட்டில ஒரு பெரிய மாற்றத்த நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க ரெகுலரா நம்ம வீடியோஸ வாட்ச் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். தொரத்துறத நிறுத்திட்டு உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொன்னத நீங்க நெறைய பேர் கேட்குறீங்க. நீங்க நிறுத்தின உடனே தான் இந்த ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. 6 ஆஃப் காயின்ஸ். நீங்க எந்த அளவுக்கு இந்த காதல் வாழ்க்கையில போடுறீங்களோ, எனர்ஜி போடுறீங்களோ, அதே அளவு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இட்ஸ் லைக் இன்ஃபினிட்டி சிம்பல். நீங்க குடுக்கறத நிறுத்திட்டீங்க. நீங்க இப்ப வாங்க தயாராயிட்டீங்க. அதனால தான் அங்க குடுக்குற கைகள் நீளுது. இந்த மிரர் ஷிஃப்ட் எதனால் நடந்தது? இந்த மிரர் ஷிஃப்ட் எந்த எனர்ஜி உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரப்போகுது? எந்த மாற்றம்? என்ன மாற்றம் இந்த 24 மணி நேரத்துல நடக்கிற மாற்றம், உங்க வாழ்க்கையில இந்த எனர்ஜிய கொண்டு வரப்போகுது? அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இடையில நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளார் வச்சு ஒரு சின்ன மேஜிக் இட்ஸ் நாட் மேஜிக் இட்ஸ் வைட் ஸ்பெல். அது வந்து உங்க எனர்ஜிய உங்க காதலோட அலைன் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ நம்ம இந்த மிரர் ஷிஃப்ட் எப்படிங்கிறத இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள பண்ணுவோம். இங்க வந்து என்ன மாதிரி இந்த மிரர் ஷிஃப்ட் நடக்க போகுது, அதுக்கு என்ன பெரிய உறுதுணையா இருக்க போகுது அப்படிங்கிறத பிரபஞ்சத்த கேட்டு இட்ஸ் லைக் அ சீக்ரெட் கார்ட். ஏன் இந்த சீக்ரெட் கார்ட் நான் பண்றேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு இந்த ரீடிங் மேல ஒரு அலாதி நம்பிக்கைய கொண்டு வரும். அதுக்காக மட்டும் தான். ஸோ இந்த எனர்ஜிய பிக் பண்றதுக்காக தான் பிரீத் இன், அலைன் யுவர் எனர்ஜி. நீங்க நான் இந்த ஷஃபில் பண்ற டைம்ல, நீங்க இப்ப என்ன பண்ணுங்கன்னா, போஸ்ட் அ கமெண்ட். ஐ எம் அலைனிங் வித் மை ஹையர் செல்ஃப். ஐ எம் நாட் சேசிங். ஐ எம் அட்ராக்டிங். ஐ எம் த டிவைன் ஃபெமினின் ஆர் டிவைன் மாஸ்குலின். இங்க பார்த்தீங்கன்னா, எந்த எனர்ஜி அது கொண்டு வரப்போகுதுன்னா, 2 ஆஃப் கப்ஸ். அதனால தான் நான் உங்கள அலைன் பண்ண சொல்றது. இந்த 2 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, 2 வயசானவங்க. அ ரொம்ப காலம் கடைசி வரைக்கும் ஒண்ணா இருக்கிற அந்த எனர்ஜி. இந்த எனர்ஜிய நீங்க கொண்டு வரதுக்காக தான் இவ்ளோ போராட்டம், இவ்ளோ மாற்றங்கள். இந்த கனெக்ஷன் நீங்க இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த எனர்ஜி ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க நிஜமா அ என்னோட ரீடிங்க ஃபாலோ பண்றீங்க. ரெகுலர் வியூவர்ஸ்ன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இந்த எனர்ஜி ஷிஃப்ட். ஸோ நீங்க கரெக்ட்டான எனர்ஜில தான் இருக்கீங்க. டோன்ட் சேஸ். நீங்க சேஸ் பண்ணத நிறுத்தணும்னே தான் 5Dல இந்த மாற்றம் வருது. அந்த 5D ரியாலிட்டி தான் இங்க 3Dல வருது. ஸோ இப்போ 5Dல உங்க கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அலைன்டா இருக்கு. 3Dல நீங்க இந்த மாற்றத்த எதிர்பார்க்கலாம். இந்த கைகள் வந்து இப்போ வந்துட்டே இருக்கு இப்போதான். வரதுக்கான அந்த எனர்ஜி ஷிஃப்ட் வந்து நடந்துட்டு இருக்கு 5Dல. அவங்க வந்து பழைய பேட்டர்ன்ஸ்லாம் விட்டுட்டு இங்க பாருங்க. ரொம்ப அழகான எனர்ஜி. நீங்க எனர்ஜிய நிறுத்திட்டீங்க. நீங்க சேஸ் பண்றத விட்டோனேயும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ பிரைட்டா தெரியிறீங்க. இவ்வளோ நாள் அவங்க இப்படி திரும்பி இருந்தாங்க. இப்போ இந்த ஒளி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது. கெட்ட பழக்கங்க. இது வந்து டெத், டெவில் 2மே ரெப்ரசன்ட் பண்ற கார்ட். இந்த கார்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க வந்து இப்போ பின்னாடி அந்த டார்க்னஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்களோட ஃபோக்கஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மேல மட்டும் தான் இருக்கு. ஏன் நடந்தது? நீங்க பண்ண அந்த எனர்ஜி ஷிஃப்ட். நீங்க இங்க 3Dல பண்ற ஷிஃப்ட் அங்க 5Dல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால இப்போ உங்களுக்கு 5Dல நீங்க மட்டும் தான் ஃபோக்கஸ். 5Dல அவங்க ஆல்ரெடி உங்களோட அலைன் ஆயிட்டாங்க. நம்ம ஃபியூ வீக்ஸ் முன்னாடி இந்த வீக் ஃபுல்லா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் அந்த எனர்ஜி ஷிஃப்ட் எவ்வளோ அழகா இந்த ரீடிங்கோட இந்த மிரர் ரியாலிட்டி ரீடிங்கோட அலைன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ 5Dல உங்க எனர்ஜி அலைன் ஆச்சு. இப்போ 3Dல என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு இருக்கு. இது வந்து மாஸ்குலின் எனர்ஜியில இருக்கலாம், உங்க எனர்ஜியில இருக்கலாம். பார்க்கலாம் 3 ஆஃப் கப்ஸ். மேபி ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் டிவைன் லவ் நம்ம பார்த்த மாரி தான். கடைசியில காதல் தான் வெல்ல போகுது. அதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. ஓ மை காட்! 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. நீங்க உங்க பவர்ல நிக்கிறீங்க. ஓகே. பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் நீங்க தொரத்த நிறுத்திட்டீங்க. சீக்ரெட்ஸ். ஸ்பெல் ஒர்க் நெறைய நடக்குது உங்க காதல முறிக்கிறதுக்கு. நீங்க உங்க எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நீங்க வந்து என்ன சொல்றது? இந்த துக்கத்துல இருக்கிறது, இல்லன்னா வந்து இந்த காதலுக்காக ஏங்கிட்டு இருக்குது. அந்த எனர்ஜி ஷிஃப்ட் நீங்க பண்ணது தான், உங்க காதல்ல இவ்ளோ பெரிய மாற்றத்த கொண்டு வந்திருக்கு. நீங்க வந்து முடிச்சுட்டீங்க. இந்த இந்த ஃபேஸ் உங்களுதுல முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து எதுவுமே தொரத்துற ஐடியால இல்ல. இந்த எனர்ஜி ஷிஃப்ட் நீங்க பண்ணனால தான், இப்போ நீங்க இந்த எனர்ஜி அட்ராக்ட் பண்ணீங்க. இந்த 2 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இந்த டிவைன் லவ் உங்க வாழ்க்கையில வரதுக்கு முக்கியமான காரணம், நீங்க பண்ண அந்த மாற்றம், அந்த ஒரு முடிவு. அந்த முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அதான் உங்களோட கைடன்ஸும் கூட. நீங்க இப்ப கண்டிப்பா வந்து கரியர்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஆர் பில்டிங் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். இது வந்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்த குடுக்க போகுது அப்டின்னா, நீங்க அந்த பண்ண எனர்ஜி ஷிஃப்ட் நான் போதும். நான் வந்து டிவைன் ஃபெமினின், டிவைன் மாஸ்குலின். எனக்கு நான் போதும். என்ன புரிஞ்சுட்டு வர காதல் நிச்சயமா என்ன புரிஞ்சுட்டு வரும். நான் தொரத்துன மாதிரி இல்ல. நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டேன். தட்ஸ் இனஃப். அப்படிங்கிற புரிதல நீங்க வந்து டிட்டாச் பண்ணிட்டீங்க. அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு அழகான சந்தர்ப்பத்த காதல் வாழ்க்கையில கொண்டு வராங்க. என்ன? டிவைன் லவ். ஏஸ் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. மேபி இந்த பெர்சன் அதாவது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் வாழ்க்கையில நெறைய போராட்டங்கள் வந்து
இப்போ போயிட்டுருக்கலாம் ஏன்னா 5 ஆஃப் வாண்ட்ஸ் அவங்களோட அட்டென்ஷனை வந்து குழப்பறதுக்கு இல்லைனா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் குரூப் ஆஃப் பீப்புள் இல்லைனா தேர்ட் பார்ட்டி இல்லைனா இந்த பர்சனுக்கு வந்து பார்ட்டி போகிற பழக்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் அவங்களே பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ நீங்கள் பின் வாங்கினோடனேயும் இப்போ அவங்களோட நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே போயின்னு இருக்கு? உங்கள மட்டும் தான் நோக்கி வந்துட்டுருக்கு. இப்போ அவங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. தேர்ட் பார்ட்டியா பிரச்சனையா இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே 100% உங்கள் மேலே தான். இது எதெல்லாம் அவங்கள வந்து டார்க் எனர்ஜி அட்டாச்மெண்ட் பிரச்சனைகள் உருவாக்கி ஸ்பெல் ஒர்க் நோ நத்திங் இஸ் ஸ்டாப்பிங் தம். எதுவுமே அவங்கள தடுக்க முடியாது. ஏன்னா இந்த கனெக்ஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லான கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் இது வந்து உங்களுக்கு 5Dல நடந்துட்டு இருக்க விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ 3Dல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் தெரியும். இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் 3D வாழ்க்கையில். ஸோ 3Dல இது போயிட்டு இருக்கனால நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. 5Dல உங்கள் கனெக்ஷன் ஆல்ரெடி யூனியனில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் பேனிக் ஆக தேவையில்லை, பயப்படணும் தேவையில்லை, இங்கேயும் அங்கேயும் குழப்பிக்கணும், ஜம்ப் பண்ணணும். கம்ப்ளீட் ஃபோக்கஸ் உங்களோட கரியரில் போடுங்க, இல்லைனா உங்களோட ஸ்டெபிலிட்டியில் போடுங்க. இதுதான் இந்த பர்சனை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணும். நம்ம வச்சிருந்த சீக்ரெட் கார்ட்ஸை இப்போ என்னன்னு பார்க்கலாம். டேக் அ பிரேக். நான் வந்து இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த கார்ட்ஸை வந்து ரிவீல் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி அலைன் பண்ணிக்கோங்க. ஐ அட்ராக்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட், ஐ எம் நாட் சேசிங், ஐ எம் அட்ராக்டிங், ஐ எம் அபண்டன்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. டேக் அ டீப் பிரீத். நான் இப்போது இந்த கார்டை ரிவீல் பண்ண போகிறேன். ஹிஸ்ட்ரி. இது வந்து கண்டிப்பாக பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அதனால தான் அவங்களால உங்களை விட்டுட்டு போக முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஜேர்னல் பண்ணுற பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு நிறைய கிளாரிட்டியை கொண்டு வரும். நீங்கள் திரும்ப சேஸ் பண்ணவே மாட்டீங்க வாழ்க்கையில் யாரையுமே. அடுத்தது மெட்டமார்ஃபசிஸ். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கூட்டுப்புழு பட்டாம்பூச்சி ஆகிறதுக்கு நிறைய பெயின்ஃபுல்லான சைக்கிள்ஸ் கோ த்ரூ பண்ணணும். உங்களுக்கே தெரியும். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கூட்டுக்குள்ளே மூச்சு முட்டி அதுக்கப்புறம் தான் அது வந்து பட்டாம்பூச்சி ஆகும். அந்த மாதிரி தான் நீங்களும் இந்த காதலும் இந்த கனெக்ஷனும். நீங்கள் இப்போ கூட்டுப்புழு ஃபேஸில் இருக்கீங்க. உங்களுக்கு நிறையா வந்து மூச்சு முட்டுற விஷயங்கள் நடக்கும். ஆனால் இது டிவைன் லவ். இது வந்து ஒரு பரீட்சை மாதிரி தான். இந்த பரீட்சையில் 2 பேருமே அழகாக பாஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் இந்த எனர்ஜி யாருக்கு பொருந்துதோ அவங்க தான் லீட் பண்ணுறீங்க இந்த கனெக்ஷனை. ஸோ நீங்கள் இந்த சேஸ் பண்ணுற எனர்ஜியை விட்டு எந்த நிமிஷம் வந்து வெளியில் வரீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு காதல் உங்களை துரத்திட்டு வர ஆரம்பிக்கும். நர்ச்சர். வாட் ரோல் இஸ் மதரிங் எனர்ஜி பிளேயிங் இன் மை லைஃப்? ஸோ இது வந்து செல்ஃப் பேம்பரிங் இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து ரொம்ப மதர்லி எனர்ஜி, அந்த நர்ச்சர் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எனர்ஜெட்டிக்கலாக பண்ணுற நர்ச்சர் அதுதான் வந்து அவங்கள 5Dல கட்டி போடும். அந்த 5D எனர்ஜி தான் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். எப்படி வந்து இந்த எனர்ஜியோட நீங்கள் அலைன் பண்ணுறது அப்படிங்கிறது. அந்த விஷயத்தை நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போது மனசளவு நினச்சிக்கோங்க. நான் சொல்ல போகிற விஷயங்கள் நீங்கள் பண்ணால் 100% உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இட்ஸ் நாட் சம்திங் வெரி பேட். இட்ஸ் அ வெரி சிம்பிள் டெக்னிக். இது வந்து உங்கள் எனர்ஜியை அந்த 5Dலேருந்து 3Dக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன விஷயம் தான். ஸ்டே டியூன்ட், ஐ வில் ரிவீல். அந்த சிம்பிள் டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒயிட் ஃப்ளவர் இல்லைனா ரொம்ப ரொம்ப வாசனை நிறைஞ்ச ஒரு மலர். அந்த மலரை உங்கள் கைகளில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மலர் வைக்கிறதுக்கான இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ரொம்ப பியூர் ஹார்ட்டட், என்னோட காதல் வந்து ரொம்ப தூய்மையானது, எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது, அதே மாதிரி எனர்ஜியை தான் நான் வந்து என்னோட கவுண்டர் பார்ட் கிட்டேயும் எதிர்பார்க்குறேன். இது வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க உங்கள் 5Dக்கு. அது வந்து உங்கள் 3Dல ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எனர்ஜியை நீங்கள் வந்து ஒரு மிரர் முன்னாடி பண்ணுங்கள். அந்த ஃப்ளவர்ஸ் அந்த மிரர் முன்னாடி காமிச்சிட்டு ஒன்றா இதை வந்து நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிச்சிடலாம், இல்லைனா வந்து அந்த மிரர் முன்னாடியே நீங்கள் வச்சிடலாம். அந்த எனர்ஜியை தான் வந்து நீங்கள் வந்து 3Dல மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே இல்லைனா நீங்கள் இந்த இன்டென்ஷனை செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து திரும்ப அதே ஃப்ளவரை பாருங்கள். தட் வில் கிவ் யூ த ஹோப். அதுக்கப்புறம் வந்து அந்த எனர்ஜி ஷிஃப்ட்டை அது வந்து உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்கள் இதை ரேண்டமாக பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து நீங்கள் எனர்ஜியை விட்டு வெளியில் போகிறீங்க இல்லைனா வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து உங்கள் காதலோட அலைன் பண்ண வைக்கும். நீங்கள் எனர்ஜியாக ஷிஃப்ட் பண்ணுறது தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மிரர் ரியாலிட்டி அதுதான். நீங்கள் பண்ணுற எனர்ஜி ஷிஃப்ட் தான் அங்கே ரியாக்ட் ஆகும். அதுதான் ரியாலிட்டிலையும் வரும். ஸோ 3Dல நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ
அத வந்து நீங்க என்ன இன்டென்ஷன் வைக்கிறீங்களோ, அதுதான் வந்து அவங்க கிட்டேருந்து 3Dல உங்களுக்கு வரும். இப்போ நாம கைடன்ஸ் பார்க்க போறோம். இங்க 9 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் இருக்கு, 5 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கு. இந்த வாவ்! வாவ்! பிரபஞ்சம் வந்து ரொம்ப 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 தெளிவா இருக்காங்க உங்களுக்கு கைடன்ஸ் குடுக்குறதுல. இங்க பார்த்தீங்கன்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பிளாக்கேஜ். இது வந்து கண்டிப்பா நான் சொன்ன மாரி நெறைய தடைகள் இருக்கு. அந்த தடைகள நீங்க உடைக்கணும் அப்டின்னா, 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. ஓ மை காட்! உங்களோட நீங்க இங்க 9 ஆஃப் எஸ்பெஷலி இந்த எனர்ஜி அலைன் ஆகுறதுங்களுக்கு தான் இந்த கைடன்ஸ். இங்க என்ன நடக்குது அப்டின்னா, உங்களோட குரோத்த வந்து தடுக்கிறதுக்கு பிளான் போயிட்டுருக்கு. 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். ஏமாத்துறேன். பட் இட்ஸ் அ பிளாக்கேஜ். பயப்படணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். நாம இந்த பயத்துலருந்து வெளில வரதுக்கு தான் இந்த ரீடிங்கே பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்டின்னா, 8 ஆஃப் கப்ஸ். இது எதுக்காக அப்டின்னா, இந்த பெர்சன் உங்ககிட்ட வர துடிச்சிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா மோஸ்ட்லி தேர்ட் பார்ட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இவங்கள வந்து அந்த சூழ்நிலையிலேருந்து போக விடாம தடுக்குறாங்க. அவங்க வந்து பிச்சுக்கிட்டு போக நினைக்கிறாங்க. 8 ஆஃப் கப்ஸ். அந்த கூண்டுக்குள்ளேருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க. இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இந்த ஒரு பறவை இங்க நெறைய பறவைகள் அடைஞ்சிட்டு இருக்கு. அதான் இங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த பெர்சன இந்த கூண்டுக்குள்ள போட ட்ரை பண்றாங்க. இவங்க வெளியில வர ட்ரை பண்றாங்க. பட் அவங்க பின்னாடி திரும்ப இழுக்க ட்ரை பண்ணாங்க. எப்படி? அவங்கள பண விஷயங்கள ஏமாத்துறது, வாழ்க்கையில வந்து ஒரு கெட்ட சூழ்நிலையை உருவாக்குறது. இதெல்லாம் பிளான்ட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. உங்கள வந்து உங்களோட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன நோக்கி அவங்களுக்கு லக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா நேரா உங்க கிட்ட வந்துருவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வரவிடாம பண்றாங்க. அடுத்தது உங்களோட கான்ஃபிடன்ஸ நீங்க இந்த பவர்ல நிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை ட்ரை பண்ணுங்க. சரிங்க, நான் சொன்ன மாதிரி தான். நீங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த யூனியன் நடக்கும். ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி இன் 5D. 3Dல தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த 3Dல பிரச்சனை வரத்துக்கு நீங்க சேஸ் பண்றீங்க. இல்லைனா வந்து உங்க பவரை நீங்க ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்லைனா வந்து 2 நாள் முன்னாடி போறீங்க, 4 நாள் பின்னாடி வரீங்க. இந்த எனர்ஜி தான், இந்த பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி தான் அந்த பர்சனும் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் மிரர் ரியாலிட்டி. நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த குறுக்கு வழியை சொல்றோம், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்க என்ன நடந்தாலும் சரி, உங்களோட கரியர்ல கம்ப்ளீட் ஃபோக்கஸ் போடுங்க. நீங்க முன்னாடி போங்க. நீங்க இந்த ஃபார்ச்சூனை ஷிஃப்ட் பண்ண 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 இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? இந்த பெர்சனோட எனர்ஜி இப்படி திரும்பி வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்க எங்க இருக்காங்களோ அந்த சூழ்நிலையை விட்டு வர ஆரம்பிப்பாங்க. எப்போ? ஒன்ஸ் யூ ஷிஃப்ட் யுவர் எனர்ஜி. நீங்க எனர்ஜியில ஷிஃப்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே மாறும். ஸோ எந்த இடத்துலயுமே வந்து நீங்க இந்த காதலையும் கைவிடணும்னு அவசியம் இல்ல. உங்க தைரியத்தையும் கைவிடணும்னு அவசியம் இல்ல. யூ ஆர் த குயின். டிவைன் ஃபெமினின் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப பெருமையா, கர்வமாவே நீங்க சில விஷயங்கள் பண்ணலாம். ஈகோவை மட்டும் செக்இன்ல வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாரி தான் இந்த பெர்சனுக்கு 2 பேத்துக்குமே ஃபினான்ஷியல் ட்ரபிள் கிரியேட் பண்ண தான் பண்றாங்க. பட் கவலையே படாதீங்க. நான் இங்க பார்க்குறது வந்து ஹெரஃபண்ட். உங்களுக்கான நியாயம், தர்மம் என்னவோ அது பிரபஞ்சம் நிச்சயமா கொண்டு வருவாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க கத்துக்க வேண்டியது ஒண்ணு தான். இன்னைக்கெல்லாம் டல்லா ஃபீல் பண்றீங்களோ, இன்னைக்கு எனர்ஜெட்டிக்கலா நீங்க அலைன் ஆகலையோ, அப்ப நான் சொன்ன அந்த சின்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒயிட் ஃப்ளார். ஒயிட் ஃப்ளார் இஸ் ஆல்வேஸ் ஃபார் பியூரிட்டி. அத நீங்க பண்ண ஆரம்பிங்க. அதாவது நீங்க இன்டென்ஷன் செட் பண்ணும்போது நீங்க தெளிவா இருக்கணும். நீங்க குழப்பம் இதுல நடக்குமா நடக்குமான்னு வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா நடக்காது. அப்புறம் வந்து என்ன மேடம் சொன்னீங்க அப்படின்னு எங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. ஸோ உங்களோட இன்டென்ஷன் பிரீத் அவுட் பண்ணுங்க. ஃபியூ மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்க. இல்லைனா ரொம்ப பாசிட்டிவான சில விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த இந்த சின்ன டாக்டிக்ஸை பண்ணுங்க. உங்க மிரர் வந்து ரொம்ப கிளீனா இருக்கட்டும். அதுல வந்து எந்த டஸ்ட்டும் இல்லாம பார்த்துக்கோங்க. அது வந்து குழப்பங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ கீப் யுவர் ஸ்பேஸ் கிளீன். அதுக்கப்புறம் நீங்க இதை பண்ணுங்க. இட்ஸ் லைக் ரிச்சுவல் மாதிரி கூட பண்ணலாம். சாமி கும்பிட்டுட்டு பண்ணலாம். சாமி முன்னாடி கூட பண்ணலாம். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் திங். கடவுள் முன்னாடி நீங்க வேண்டிக்கோங்க. உங்க கைகளில் வச்சுட்டு நான் என்ன பண்ணனோ, நான் என்ன கேட்குறனோ அதை நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு அந்த மலரை சாமிக்கே கொடுத்துருங்க. மீதி எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.